9வது இந்திய மொபைல் காங்கிரஸ் 2025 கருப்பொருள் என்ன? ஆன்சர் இஸ் புதுமைகளை உருவாக்கி மாற்றுதல். உலக தோலே தினம் மே 28 அன்று கொண்டாடப்படுகிறது. தோலேவின் மற்றொரு பெயர் என்ன? ஆன்சர் இஸ் ஆசிய காட்டு நாய். தேசிய தொழிற்பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம் எந்த அமைச்சகத்தின் முன்முயற்சியாகும்? ஆன்சர் இஸ் திறன் மேம்பாடு மற்றும் தொழில்முனைவோர் அமைச்சகம். லேப் டு லேண்ட் இணைப்பை வலுப்படுத்த விகாஸ் கிருஷி சங்கல்ப் அபியான் தொடங்கப்பட்டது. பிரச்சாரம் எங்கிருந்து தொடங்கப்பட்டது? ஆன்சர் இஸ் பூரி. அலங்கார் திட்டம் என்பது எந்த மாநில அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட கல்வி சீர்திருத்த முயற்சியாகும்? ஆன்சர் இஸ் உத்தரப்பிரதேசம். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் 3வது நாளில் இந்தியா 3 தங்கம் உட்பட 6 பதக்கங்களை வென்றது. எந்த போட்டியில் அவினாஷ் சேபிள் தங்கம் வென்றார்? ஆன்சர் இஸ் 3000 மீட்டர் ஸ்டீப்ளல்சேஸ். சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட கிலாவியா எரிமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஆன்சர் இஸ் அமெரிக்கா. இலங்கை சர்வதேச சுற்றுலா பயணிகளின் வருகை 1 மில்லியனை தாண்டியது. மே மாதத்திற்குள் இலங்கை கடைசியாக 1 மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகையை எப்போது எட்டியது? ஆன்சர் இஸ் 2018. 2025 ஆண்டு ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளை நடத்தும் நாடு எது? ஆன்சர் இஸ் தென் கொரியா. சர்வதேச உருளைக்கிழங்கு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் இஸ் மே 30. இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் நிறுவப்பட்டது? ஆன்சர் இஸ் புவி அறிவியல் அமைச்சகம். சமீபத்தில் புவியியல் குறியீடு வழங்கப்பட்ட தமிழக வெற்றிலை எந்த மாவட்டத்தில் பயிரிடப்படுகிறது? ஆன்சர் இஸ் கும்பகோணம். ரவீந்திரநாத் தாகூரின் 164வது பிறந்த நாளை முன்னிட்டு டாக்காவில் தொடங்கப்பட்ட கலை கண்காட்சியின் பெயர் என்ன? ஆன்சர் இஸ் ரவீந்திரநாத். இந்தியாவின் மிகப்பெரிய சுகாதார கணக்கெடுப்பான ஸ்வச் சர்வேக்ஷன் கிராமீன் 2025 அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் இஸ் மத்திய ஜல் சக்தி அமைச்சர் சி.ஆர். பாட்டீல்.